எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற மைய கருத்தினை நமது திருத்தந்தை யூபிலி ஆண்டிலே நமக்கென படிப்பினையாக தந்திருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நாமும் திருப்பயணிகளாக யாத்திரையை மேற்கொள்ளுகின்றோம். எதையோ தேடி நடந்து கொண்டிருக்கின்றோம். யாரையோ காண துடித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே நாம் நினைத்ததை கண்டடைகின்றோம், நினைத்தவர்களை காணுகின்றோம், தேடியதை நாம் கிடைக்கப்பெறுகின்றோம். ஆனால் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் இது அமைவதாய் இல்லை என்பதுதான் நமது அனுபவமும் கூட. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த யாத்திரை மேற்கொள்கின்ற பயணம் மேற்கொள்கின்ற நமக்கு பாதுகாவலியாகவும் வழித்துணை மாதாவாகவும் வழிகாட்டும் விண்மீனாகவும் சிந்து யாத்திரை மாதாவாகவும் என்று அன்னை மரியாள் நம்மோடு சேர்ந்து நடக்கின்றாள் என்பதும் உண்மை. நாம் அனைவரும் பயணிகள். எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? யாரோடு நாம் நடைபோடுகின்றோம் என்பதனை இந்த நாள் யோசிக்கவும் அழைக்கின்றது. எதையோ தேடி செல்கின்ற நாம், எதையோ ஆசிக்கின்ற நாம் ஆண்டவனை தேடுகின்றோமா? ஆண்டவனை தேடி நடக்கின்றோமா? இதோ இந்த ஆலயத்திற்கு கூட, இந்த திருத்தலத்திற்கு கூட நாம் வந்திருக்கின்றோம். நாம் வருவதெல்லாம், நாம் சுமப்பதெல்லாம் நமது விண்ணப்பங்களாக அல்லவா இருக்கின்றன. நாம் வரும்போது நம்மை அதிக சுமையோடு இங்கு இட்டு செல்வது நமது எதிர்பார்ப்புகள் அல்லவா? அந்த எதிர்பார்ப்புகளிலே கடவுள் இருக்கின்றாரா? அந்த கடவுளோடு நாம் நடக்கின்றோமா என்று யோசிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவரே மனித வரலாற்றின் இறுதி குறிக்கோள். அவரே வரலாறு, பண்பாடு இவற்றின் நாட்டங்கள் ஒன்று சேரும் குவி மையம். அவரே மனித குலத்தின் மையம். அவரே இதயங்கள் அனைத்தின் மகிழ்ச்சி, இதய நாட்டங்களின் நிறைவு என்று இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு இன்றைய உலகில் திருச்சபை எண் 45 நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கடவுள்தான் நம்முடைய மையம். கடவுள் அன்றி ஒன்றும் நடைபெற முடியாது. எனவே நம் எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் கடவுளை நோக்கியதாக அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் அழைப்பாக விடுக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாமும் திரு அவையினுடைய உறுப்பினர்கள் என்பதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். அன்னையினுடைய பக்தர்கள் என்பதை நினைத்து நாம் அக்களிக்க வேண்டும். இந்த திருவிழாவிலே நான் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவள், அன்னை மரியாள் என்னோடு துணை நிற்கின்றார், எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார் என்பதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். திருச்சபை தன் இயல்பிலேயே மறைத்தூது பணி தன்மையை கொண்டுள்ளது. இதைத்தான் பல்வேறு ஏடுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இயல்பிலேயே திரு அவை மறைத்தூது பணியை தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. நற்செய்தியை அறிவிக்காத திருச்சபை, நோய் பிடித்த திருச்சபை, முழுமையற்ற திருச்சபை என்று புனித 2ஆம் ஜான் பவுல் சொல்லுகின்றார். அதாவது எனது பயணம் செய்கின்ற இந்த வாழ்க்கையிலே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும். அதற்கு மேலாக இன்றைய சூழலுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இறைவார்த்தையின் அடிப்படையில் இதோ
என்னை குறித்து வருகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். இது எனது தலையாய பணி என்பதனை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது. எனவே நற்செய்தி அறிவிக்கும் இந்த பணியிலே மரியா திரு அவைக்கு சிறந்த மாதிரியாக எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். ஒரு குடும்பத்தினுடைய தாயாக இருந்தாலும் அவரும் குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கின்றார் என்பதனை இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. நமது குடும்பத்திலே ஒரு தாயாக அன்னை மரியாள் இருந்தாலும் இந்த திரு அவையிலே அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். காரணம், நற்செய்தியை அறிவிக்க வருவோரின் பாதங்கள் மலை மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்கின்ற அந்த இறைவார்த்தைகள் இப்பொழுது புலப்படுகின்றன. மரியாளின் பாதங்கள், அவருடைய யாத்திரை, அவருடைய பயணம், மலையை நோக்கிய பயணம் எவ்வளவு அழகானவை. மரியா யூதா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து செல்கின்றார். இதைத்தான் இந்த நற்செய்தியிலே நாம் படிக்க வேண்டும். ஏன் அவர் செல்ல வேண்டும்? எதற்காக செல்ல வேண்டும்? வானதூதர் சொன்னது உண்மையா இல்லையா என்பதை சோதித்து அறிவதற்காகவா, அல்லது பேறுகாலத்துக்கு உதவி செய்யவா? கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, 3 மாதம் தங்கியிருந்து வீடு திரும்புகின்றார். தன் மரியா தம் வீடு திரும்பிய பின்னரே திருமுழுக்கு யோவான் பிறப்பதாக நாம் அறிகின்றோம். இந்த சூழலில் எதற்காக அவர் சென்றார்? மீட்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள விரைவாக செல்லுகின்றார். நற்செய்தியை முதன்முறையாக அவர் பெற்றுக்கொள்கின்றார். அந்த காலத்தில் பெண்கள் மெசியா என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று ஏங்கினார்களாம். ஒவ்வொரு பெண்ணும் இதை ஆசித்தார்களாம். இதோ மெசியா வரப்போகிறார் என்று சொல்லுகின்றார்களே, அவர் என்னுடைய உதயத்திலே தங்க வேண்டும் என்று விரும்பினார்களாம். ஆனால் இந்த நற்செய்தியை முதன்முறையாக பெற்றது அன்னை மரியாள். அதே சமயம் நற்செய்தியை முதன்முறையாக மலைநாட்டிற்கு எடுத்து சென்றவரும் மரியாதான். மரியா முதல் நற்செய்தியாளர். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற இந்த நிலையில் நாமும் கூட நற்செய்தியாளர்களாக நமது பயணத்திலே, அன்றாட பயணத்திலே நாமும் மாற வேண்டும் என்பதை உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த மரியாளினுடைய இந்த திருப்பயணம் ஏசையாவின் இறைவாக்கு மரியாளிலே நிறைவேறுவதை நாம் காண முடிகின்றது. எலிசபெத்துக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் நற்செய்தியை அறிவிக்க இறைவன் மரியாவை ஓர் இணைப்பாளராக பயன்படுத்துகின்றார். அதாவது ஊனக்கண்களால் பார்க்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, அகக்கண்களால் காணுகின்றவர்களுக்கும், அதாவது தெரியாதவர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுதான் இந்த நிகழ்விலே அழகாக தென்படுகின்றது. எலிசபெத்தம்மாள் மரியாவை கண்டவுடன் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். ஆண்டோடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது என்று அவர் கேள்வி கேட்கின்றார். அதாவது மரியாள் சென்றபோது தனியாக செல்லவில்லை, கிறிஸ்துவையும் சுமந்து சென்றார், கிறிஸ்துவையும் ஏந்தி சென்றார், கிறிஸ்துவையும் அனுபவித்து சென்று கொண்டிருக்கின்றார். இத்தகைய ஒரு சூழலில் நாம் நமது மனத்தில் இருத்த வேண்டியது, நாம் நமது வாழ்க்கையிலே, நமது பயணத்திலே, நமது யாத்திரையிலே நாம் தனியாக இல்லை. கடவுள் நம்மோடு சேர்ந்து நடக்கின்றார். காரணம், அவரே வழி. அவரை விட்டால் நமக்கு கதி இல்லை. அவரோடு சேர்ந்துதான் நடந்தாக வேண்டும். சில வேளைகளிலே நாம் உணராவிட்டாலும் கூட நம் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே அவர் நம்மோடு பயணிக்கின்றார். அவரையும் நாம் தாங்கி சுமந்து சென்று கொண்டிருக்கின்றோம், தெரிந்தும் தெரியாமலும். நமது நம்பிக்கையிலே, நமது விசுவாசத்திலே, நமது அன்பிலே,
நமது அற செயல்களிலே தெரிந்தும் தெரியாமலும் கிறிஸ்துவையும் நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் முழுமையாக உணர வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, எலிசபெத் அம்மாள் மாதாவையும் மரியாவையும் காணுகின்றாள். அதே சமயம் அவர் சுமந்திருந்த இயேசுவையும் காணுகின்றார். அதனால்தான் அவர் சொல்கின்றார், ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்கின்ற கேள்வியை ஆனந்தத்திலே அவர் திளைக்கின்றார். மீண்டுமாய் சொல்லுகின்றாய், உனது வார்த்தை எனது செவிகளிலே ஒலித்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லுகின்றார். யோவானும் அன்னை மரியாளையும் அதே சமயம் அவர் சுமந்திருந்த அவர் தாங்கியிருந்த இயேசுவையும் காணுகின்றார். அதனால் அங்கு மகிழ்ச்சி பொங்குகின்றது, சந்தோஷிக்கின்றது. கடவுளுடைய உடனிருப்பு என்கின்ற அந்த அனுபவத்தை இருவரும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். கருதாங்கிய இருவரும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரி, இது எவ்வளவு ரம்யமான ஒரு சந்திப்பு! கடவுளோடு இருந்து கடவுளை அனுபவிப்பது என்பது எவ்வளவு அழகானது, எவ்வளவு நேர்த்தியானது, எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியது. எனது பயணத்திலே, உனது பயணத்திலே, உனது வாழ்விலே, எனது வாழ்விலே இதை நாம் உணர்கின்றோமா? இயேசு என்னோடு இருக்கின்றார். இந்த இயேசுவை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு தருகின்ற மகிழ்ச்சியை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லாவற்றிற்கும், தேவையில்லாத எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் கோபப்படுவது, எரிச்சலோடு இருப்பது, பிறரை புறக்கணிப்பது, பிறரை கண்டுகொள்ளாமல் இருப்பது, ஏன் நமது குடும்பத்திலேயே இது இல்லையா? நம்மோடு வாழ்கின்றவர்களோடு இதை நாம் செய்வதில்லையா? அது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள், உறவுகள், ஊரார் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாமே. இது எல்லோருடைய வாழ்விலும் இது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. போட்டியும் பொறாமையும் அதிகமாக அல்லவா இருக்கின்றன. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இயேசுவை, நம்மோடு குடிகொண்டிருக்கின்ற இயேசுவை, திருமுழுக்கினாலே நாம் கொண்ட அந்த இயேசுவை, ஒவ்வொரு அருட்சாதனங்களும் நிறைவாக பெறுகின்ற அந்த இயேசுவை, திருமணம் என்கின்ற அருட்சாதனத்திலும் குருத்துவம் என்கின்ற அருட்சாதனத்திலும் துறவு வாழ்விலும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த இயேசுவை பகிர முடிகின்றதா? கொடுக்க முடிகின்றதா? இதை அனுபவிக்க பிறருக்கு நாம் சந்தர்ப்பத்தை தருகின்றோமா என்பதனை இந்த நாள் ஒரு சவாலாக விடுக்கின்றது. எனவே நாம் இந்த திருப்பயணிகள், இயேசுவோடு நடக்க வேண்டியவர்கள், இயேசுவை சுமந்து செல்லுகின்றவர்கள் என்பதனை ஒரு திரு அவையாக, ஒரு குடும்பமாக இன்றைக்கு யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். மரியாவும் திரு அவையும் இறைவார்த்தைக்கு ஊழியம் புரிகின்றன, மறந்துவிட வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் இறைவார்த்தைக்கு ஊழியம் புரிய வேண்டும். கன்னியாம் மரியா, கன்னியாம் திருச்சபைக்கு ஒரு முன்னோட்டமாக திகழ்கின்றார். நாம் இந்த இறைவார்த்தையை நமக்கு மட்டும் உடைமையாக்கி கொள்ளாமல் அதை ஆர்வத்துடன் பிறருக்கு, மலை நாட்டிற்கு சென்று எவ்வாறு மரியாள் விரைந்து சென்று பறைசாற்றினாரோ அதே போன்று இந்த திரு அவையும், இந்த திரு அவையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் மரியாவை பின்பற்றி இறை வார்த்தையை மக்களினத்தார் அனைவருக்கும் ஆர்வத்துடன் பறைசாற்ற வேண்டும். திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இவ்வாறாக சொல்லுகின்றார், நற்செய்தி அறிவிப்புக்கு மரியா வழிகாட்டும் விண்மீனாக திகழ்கின்றார். நற்செய்தி அறிவிப்புக்கு மரியா வழிகாட்டும் விண்மீனாக திகழ்கின்றார். எனவே நாமும் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, அருட்பணியாளர்களே, அருட்கன்னியர்களே, நாம் ஒவ்வொருவரும்
அன்னையின் திருத்தூது பணி ஆர்வத்தில் உருவாக்கப்பட வேண்டும். காரணம், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லா இனத்தாரையும் இயேசுவின் சீடராக்க நாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை அறிவியுங்கள், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிருங்கள் என்று பவுலடியார் அறைகூவல் விடுகின்றார். நற்செய்தியை அறிவிப்பதே, கடவுளுடைய நற்செய்தியை அறிவிப்பதே உங்களது பணியாகட்டும் என்று மீண்டுமாக பவுலடியார் நமக்கு நினைவூட்டுகின்றார். மரியாவை போன்று நாமும் ஒவ்வொருவரும் நற்செய்தியை திறந்த உள்ளத்தோடு ஏற்போம். அந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க விரைந்து செல்வோம். விரைந்து வந்த நாம், இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு எண்ணங்களோடு விரைந்து வந்த நாம் போகும்போது, இதோ கிறிஸ்துவோடு நான் செல்கின்றேன், மரியாள் சுமந்த அந்த கிறிஸ்துவோடு நான் செல்கின்றேன், மரியாவை போல கிறிஸ்துவை சுமந்து நான் செல்லுகின்றேன், பறைசாற்றுவதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு பல்வேறு கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்தாலும் கூட கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற துணிவான மனப்பான்மையோடு யோசித்து பார்ப்போம். அன்னை மரியாளை விடவா நாம் கஷ்டப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம்? அன்னை மரியாளை விடவா நமது வியாகுலங்கள் அதிகமாக இருக்கின்றன? ஆனால் நிமிர்ந்து நடந்தார், தெளிந்து அவர் நடை போட்டார், தனது வாழ்விலே நிறைவாக கடைசி வரை தன் மகனோடு வாழ்ந்தார். அதனால் அவர் மீண்டுமாய் மகிமை பெறுகின்றார். எனவே இன்று இப்பொழுது நாம் சந்திக்கின்ற நிச யதார்த்தத்திற்கு பதில் சொல்வோம், நற்செய்தியின் வழியாக பதில் சொல்லுவோம், கடவுளுடைய உணர்வோடு பதில் சொல்லுவோம். இதுவே புதிய ஆன்மீகமாக மாறும். இந்த புதிய ஆன்மீகம் என்பது ஒரு முழு மனித விடுதலையை கொடுப்பது, இறை அனுபவத்தை பிறருக்கு கொடுப்பது, இறை அனுபவத்தை கொடுத்து அவர்களோடு இணைந்து அந்த இறைவனை துதிப்பது. எனவே இந்த வாழ்வு, இந்த யாத்திரை, இந்த திருப்பயணம் நமக்கு ஒரு சாதாரண பயணமாக அமைந்துவிட வேண்டாம். இறைவனை நோக்கி இறைவனோடு பயணிக்கின்ற ஒரு பயணமாக இது அமையட்டும். இதற்கு முன்னுதாரணமாக நமது அன்னை மரியாள் திகழ்கின்றார். அவரை பற்றி கொள்வோம், அவரை இறுக்கமாக பற்றி கொள்வோம். அன்னை மரியே, எங்களின் தாயே, நீர் என்னை பற்றி கொள்ளாவிட்டாலும் பற்றி கொண்டாலும் அதைவிட நான் உன்னை பற்றி கொள்கின்றேன், நான் உன்னை இறுக்க பிடித்து கொண்டிருக்கின்றேன், நீர் என்னை கைவிட்டு விடாதையும் என்கின்ற நமது நம்பிக்கை அதிகமாக்க வேண்டும். நாம் எல்லா பாரத்தையும் அன்னையிடம் போட்டுவிடக் கூடாது, மாறாக நமது கடமையையும் நாம் செய்ய வேண்டும். பற்றி கொள்வோம், இறுக பற்றி கொள்வோம். அன்னை மரியாள் எவ்வாறு இயேசுவை தன்னகத்தை இறுக்கமாக வைத்திருந்தாலோ அதே போன்று அன்னையையும் அவர் தாங்கிய அந்த கிறிஸ்துவையும் இறுக்கமாக பற்றி கொள்வோம். இந்த திருவிழாவின் வழியாக நிறைந்த சக்தியையும் அருள் வரங்களையும் பெற்றவர்களாக அதை தன்னகத்தை நமக்கென வைத்து கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற நற்செய்தியாளர்களாக நாம் வாழ மாற இந்த திருப்பலிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.